Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths Chapter 1 Exercise 1.2ல தேர்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன் பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சம்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 1/√2 ப்ரூவ் தட் ஃபாலோயிங் ஆர் இரேஷ்னல். வேல்யூஸ் மட்டும் சேஞ்சாக இருக்கும், மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும் எல்லாமே. கண்டிஷன்ஸ் அந்த சென்டென்ஸ் மேக்கிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெட் அஸ் அஸ்யூம் 1/√2 இஸ் ரேஷ்னல். எப்போவுமே தான் ப்ரீவியஸ் சம்ஸ் பார்த்த மாதிரி தான் ரேஷ்னல் இப்படி தான் எடுத்துப்பாங்க. ஹேஸ் பை கான்ட்ரடிக்ஷன் லா. என்னென்னா கான்ட்ரடிக்ஷனானது ஆப்போசிட்டாக எடுத்துக்காது. ஸோ இப்போ இரேஷ்னல் ப்ரூவ் பண்ண போகிறோம், பட் ரேஷ்னல் சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் செட் பண்ணிவிட்டு அது ரைட்டாக ராங்கான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு 1/√2 ஈக்குவல் டு a/b, வேர் a and b ஆர் இன்டீஜர்ஸ், b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா ரேஷ்னல்னா a/b தான் வந்துட்டு அதுக்கு கண்டிஷன், b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. a, b ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ரெண்டும் வந்துட்டு சேம் டேபிளால் சால்வ் ஆகாது. அப்போ தான் அது வந்து கோப்ரைம் நம்பர்ஸ், ஒன்லி ஒன் ஆஸ் எ காமன் ஃபேக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஸோ 1 into b 1b, அதை தான் பின்னு எழுதிருக்கும். தென் √2 into a. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. தென் b/a. ஸோ இது வந்துட்டு என்னது, b/a. வேல்யூஸ்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸில் ஒரு பக்கம், இரேஷ்னல்னால் அனதர் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் செப்பரேட்டிங் ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ √2 வந்து நமக்கு வந்து இரேஷ்னல்னு தெரியும். ஏன்னா ஸ்கொயரிங் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸை தவிர மீது எல்லாமே வந்துட்டு இரேஷ்னல் தான் வரும். செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது எல்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஆர்ஹெச்எஸ். எப்படி செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். சின்ஸ் a, b ஆர் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் இது பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ், ஹேஸ் ப்ளஸ் 0. ஸோ இந்த மூணுமே கலந்தது தான் இன்டீஜர்ஸ். ஸோ ஏபி வந்து என்ன வேல்யூனாலும் இருக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து பார்த்திங்கன்னா b/a, அது வந்து என்னது ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் √2னா நமக்கு வந்து இரேஷ்னல் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை நம்ம இஷ்டம்தான். b/a ஈக்குவல் டு √2 ஆர் √2 ஈக்குவல் டு b/a எப்படி மாற்றி எழுதினாலும் கரெக்டாக சென்டென்ஸ் மேக்கிங் அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதிடுங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எங்கே போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேமிங் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ரேஷ்னல் ஒரு பக்கம் இரேஷ்னல் நம்பர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து இரேஷ்னல் நம்பர் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும், இரேஷ்னல் நாட் ஈக்குவல் டு ரேஷ்னல், எல்ஹெச்எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சொல்லிட்டு ஹென்ஸ் அவர் அசம்ஷன் இஸ் ராங். அதனால் என்ன பண்ணணும், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ 1/√2 இஸ் இரேஷனல், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதி முடிச்சிடணும். Now second problem, 7√5. இது எப்படி அசியூம் பண்ணிப்போனா as usual. Let us assume 7√5 is rational as per contradiction law. Contradiction உங்களுக்கு தெரியும், ரிவர்ஸாக ஆப்போசிட்டாக எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம இரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ரேஷனல் எடுத்து அதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 7√5 கீழே டினோமேட்டர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா டிவைடட் பை 1 போட்டுக்கோங்க. தென் ஈக்குவல் டு a/b. a and b ஆர் இன்டீஜர்ஸ், b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா டினாமினேட்டரில் 0 இருக்கக்கூடாது, அப்படின்னா அது வந்து மீனிங்லெஸ். நியூமினேட்டரில் இருக்கலாம், டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது, அதான் அதோட கண்டிஷன். நெக்ஸ்ட் a and b ஆர் கோப்ரைம். கோப்ரைம்னா என்னன்னு தெரியும், ரெண்டுத்துக்கும் சால்வ் பண்ணால் 1 ஆஸ் எ காமன் ஃபேக்டராக வரணும். ஓகேவா? 1 தவிர எக்ஸ்ட்ரா காமன் ஃபேக்டர்ஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ 7√5 into b ஈக்குவல் டு 1a கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் செப்பரேட் பண்ணுறாங்க. ரேஷனல் நம்பரோ இரேஷனல் நம்பரோ, √5 மட்டும் தான் இங்கே இரேஷனல். ஸோ 7 and b வந்துட்டு ஆப்போசிட் சைட் கொண்டு வராங்க. ஆப்போசிட் சைட் கொண்டு வரும்போது என்னது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா டிவிஷனில் இருக்க சொல்லியிருக்கேன். ஸோ √5 தவிர 7 and b ஆப்போசிட் சைடில் டிவிஷனில் எழுதணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போகும், டிவிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏக்கு வந்து வேல்யூ, பிக்கு வேல்யூ போட்டுட்டு a/7b எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். 2/7 பிளேசஸ் தான், பட் எண்ட் ஆகுது, அதனால் இது வந்து கண்டிப்பாக ரேஷனல் தான். ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. ஆஸ் பர் கான்ட்ரடிக்ஷன் அசம்ஷன் இஸ் ராங். தேர்ட் ப்ராப்ளமில் தேர்ட் கொஸ்டின், 6 + √2 is irrational. Let us assume 6 + √2 is irrational as per contradiction law. ஸோ நம்ம எல்லாமே சம்க்கும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த சம்க்கும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி சம் எக்ஸாம்பிளில் இருக்குது. கான்ட்ரடிக்ஷன்னா ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் எழுதணும். ஸோ இரேஷ்னல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன், நம்ம ரேஷ்னல் அசியூம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரேஷ்னல்னால் என்ன ஸ்டெப் எழுதியிருப்போம், 6 + √2 ஈக்குவல் டு a/b. காமன் ஸ்டேட்மெண்ட், a, b ஆர் இன்டீஜர்ஸ், b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தட் இஸ் டினாமினேட்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது, அப்போ மீனிங்லெஸ் ஆயிரும். தென் a, b ஆர் கோப்ரைம். ஸோ அதே எழுதியிருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன்.
இதில் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ 6 + √2 அந்த மாதிரி தான் இருக்குது. டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோங்க, 6 வந்து அந்த பக்கம் கொண்டு வரும்போது நெக்ஸ்ட் சைடில் கொண்டு வரும்போது -6 ஆயிரும். தென் √2 = a - 6b/b. எப்படி பண்ணுறாங்கன்னா, கீழே வந்து ஒரு சைடு மட்டும் தான் இருக்குது, a/bன்னு இருக்குது, 6/1 தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டினாமினேட்டர் காமனாக வரணும்னா என்ன பண்ணோம், அந்த வேல்யூவால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மல்டிபிள் படிப்போம். ஸோ இப்போ 1/5 - 1/1 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே 1 இருக்குன்னா என்ன பண்ணுவோம், 5 இருக்குது, 1 இருக்குன்னா இது இன்டூ 5ஆல் பண்ணிப்போம். ஏன்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக வரணும். அதே மாதிரி தான் இங்கே a - 6b / b பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்து ரேஷனல் நம்பர் கொண்டாச்சு. ஸோ எல்எஸ் வந்து இரேஷனல் நம்பர், ஆர்ஹெச்எஸ்ல வந்து ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ இரேஷனல் ரேஷனல் ரெண்டும் வேறு வேறு இதுவாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னது, நாட் ஈக்குவல். இது நம்ம வந்து ஒரு வேல்யூ போட்டு ப்ரூவ் பண்ணி காட்போம். a = 7, b = 3. ஜஸ்ட் என்ன வேல்யூனாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மோரலஸ் அந்த ரேஷனலோட கண்டிஷன் தான் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்காக அது வந்து இரேஷனல் சொல்லிடாதீங்க. நெகட்டிவ்ல வேல்யூ வந்துச்சுனாலும் எனது இன்டீஜர்ஸா, ஏன்னா a, b ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ அதனால் இது சால்வ் ஆகும். -11/3 பண்ணுறாங்க. -3.666 இருக்குது. சேம் வேல்யூ வந்துச்சுனாலும் இது ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து ரேஷனல் தான். ஸோ ஃபைனலாக அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். அசம்ப்ஷன் இஸ் ராங், இரேஷனல் ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe my channel for more videos.